நமஸ்காரம். உங்கள் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா பேசுகிறேன். எங்காத்து கொலுவை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் இப்படி நிற்கிறேன், நீங்கள் பாருங்க. எங்காத்து கொலு 5 படிக்கட்டு, மேல் படிக்கட்டு பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் இருக்குது. அடுத்து ராமா லக்ஷ்மணா சீதா இருக்குது. அப்படி லக்ஷ்மி சரஸ்வதிலாம் பிள்ளையார்லாம் இருக்குது. அதுக்கு கீழே அது மிச்ச தேவதைகள்லாம் இருக்குது. பிங்கான் பொம்மையெல்லாம் கூட இருக்குது அதில். அப்புறமா கீழே இந்த 5 கடைசி படிக்கட்டு மரப்பாச்சி பொம்மையெல்லாம் இருக்குது. பெரிய சைஸு. இந்த கார்த்திகை பெண்கள்லாம் இருக்கா அதில். தாமர் போல் முருகருடைய இதெல்லாம் இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2 படிக்கட்டை ஒன்றா வச்சுருக்கேங்க. அதனால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கல்யாண செட்டு. என் சின்ன பொண்ணு வேணும், சௌமியா வேணுந்த. அது இது கல்யாண செட்டு. இது சாப்பிட்ற செட்டு. அது இந்த கொலு காத்தில் கிட்டத்தட்ட எனக்கே 73 வயசுன்னா மோர் தென் 100 இயர்ஸாக எங்கள் காத்தில் வச்சுட்டுருக்காது. இது சொல்லும்போது ஒரு சின்ன இது லைட்டர் சென்ஸு, டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் அதை பற்றி அப்புறமே சொல்கிறேன். அதை பட் இப்போ காமிக்கிறப்ப கேழ்வரகு போட்டு கீழே இந்த பழங்கள்லாம் திரு நரசிம்மன்றவர் இப்போ இல்லை, அவர் 2012 காலமாயிட்டார். அவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்தார். சில பொம்மைகள், இந்த மாடல்லாம் அவர் கொடுத்துட்டு தான் எனக்கு. மாத்திர பொம்மைக்குள் சாப்பிட்டுட்டார். பெண் குழந்தைகள் கிடையாது, இப்போ தான் பேத்தியெல்லாம் பிறந்திருக்கா. இது பரமாச்சாரியாருது. இந்த மதுரை வீரன் அதில் மேலுக்கு குலதெய்வம் இருக்குது. சென்ட்ரா மேலே காமாட்சி அம்மன் இருக்கா. அஷ்டலட்சுமிகள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் பரமேஸ்வரன் கைலாய் மேலே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. சில பொம்மைகள்லாம் 50-60 வருஷமாக இருக்கு என்கிட்ட. கீழ் தட்டில் வண்ணான் மண்ணாத்தி குடவன் குடத்தி இருக்குது. குடவன் குடத்தி வண்ணான் மண்ணாத்தி. இப்போ இந்த லைட்டர் சென்ஸர் நான் சொன்னேன். நான் அதை பற்றி ஷேர் விரும்புகிறேன். நான் இப்போ கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டேன் நான். ஸோ எங்கள் காலத்தில் பல வருஷங்களாகவே நான் திருத்தணியில் தான் இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ அந்த கோஷா ஊசியில் போட்ட பெரிய இது இருக்கும். இந்த பொம்மைக்குள் படிக்கட்டில் போகிறது 10க்கு 10 சைஸ். அது அப்போல்லாம் அந்த காலத்தில் 10-12 அடி நிலத்துக்கு வைப்பா. இந்த ஒரு எண்ணெட்டின் மேலே பல ஸ்லீப்பர் கட்டையை போட்டு வச்சுருப்பேன். வருஷம் அது மேலே இந்த கோஷா ஊசியில் பின்னின்னு ஒரு ஒயிட் கலர் இது நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது போடுறதே கஷ்டம். கிட்டத்தட்ட 10 அடிக்கு 10 அடி இருக்கும். அது போடுவோம். அது வி லாஸ்ட் இட். காலப்போக்கில் ஆயிடுத்து. நானே 50 வருஷம் பார்த்துருக்கேன்னு பாருங்கள். அது சென்னை வரும்போது இட்ஸ் டான் டு பேசஸ். அது கீழே அன்புடன் அம்புஜம்னு எழுதியிருக்கும். கோஷா ஊசி வேலை அந்த வெள்ளை கலர் இந்த படுதா. அதில் அன்புடன் அம்புஜம். எங்கள் அம்மாட்ட கேட்போம், இது யார் எழுதியிருக்கா? சொல்லவே மாட்டா சின்ன வயசு. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், எங்கள் தாத்தா, அம்மா வழி தாத்தா பேர் நடேசேகர் பேர். ஒரிஜினல் திருவாரூரில் அவர் ஜவுளி கடை வச்சுருந்தார். நான் சொல்கிறது 100 இயர்ஸ். இது 120 வருஷம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற கதை. அது கேட்குறவாளுக்கு பிரமிப்பாகவும் இருக்கும். சில பேர் ஷேர் பண்ணால் நான் ஷேர் பண்ணுறேன் ஓப்பனாகவே. எங்கள் தாத்தா பேர் நடேசேகர். அவர் தாத்தாவோட சித்தப்பா பிள்ளை தான் பாப்பநாசன் சிவன். போலகத்துலேருந்து அப்புறம் செட்டில் ஆகிட்டா. ஏன் போலகத்துக்கு வந்தோன்னா திருவாரூரில் ஜவுளி கடை லாபம் அவ்வளோவா கொஞ்சம் நஷ்டமடைஞ்சு 4 பெண்கள், ஒரு பையன், ஆதிகேசவன்ற பையன், அவன் இறந்து போயிடுறான். அவனோட மனைவி ருதுவே ஆகாதவோ கமலா பாட்டின்ட்டு. அப்போ காசிக்கு போயிட்டான் மொட்டை அடிச்சுட்டு. அப்புறமா
இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவளை. ஷீ கேம் டு அவர் ஹவுஸ். அறிவுத்துறைக்கெல்லாம் வந்திருக்கா. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட், தாத்தா வந்து குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வென் ஹி வாஸ் அன் யங்ஸ்டர் ரொம்ப நல்லா அழகாக இருப்பாராம், நல்ல உயரமாக இருப்பார். நடேசன் பேர், நடேசேகர் பேர். எஸ்ன்னு சொல்லுவா அவரை, நிக்னேமா உலகத்துலலாம். அவர் வந்து கல்யாணம் ஆன புதுசு இங்கே மெட்ராஸில் வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சு ரயில்வேயில் குப்பே கம்பார்ட்மெண்ட்டு புக் பண்ணிட்டு இது துணி பண்டில்லாம் எடுத்து போவாராம். அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது செங்கல்பட்டு ஸ்டேஷனில் வரும்போது மேடம் ஒருத்தர் ஏறுறா. சரிங்க, அந்த குப்பையில் தாத்தாவுக்கு ஒரு சீட் இருக்குது, இழுத்த மாதிரி ஒரு சீட்டு, அதை படுத்துக்கிற மாதிரி பர்த்து. ஸோ ஷீ இஸ் எ லேடி. அவள் வந்து நல்ல படக்காரத்துக்குள்ள வேறு மொக்கத்தி வேறு தொட்டெல்லாம் போட்டுருக்கா. 2-3 ட்ரங்க் பாக்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்து சூட் கேஸ் கிடையாது, அந்த தோல்லையே பண்ணியிருப்பாள். அந்த மாதிரி பெட்டி அதெல்லாம் வந்து நிறைய படுக்கை கிடுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஏறிட்டா. வந்து ஷீஸ் 120 இயர்ஸ் முன்னாடி ஷீ டோ ஹாஸ் மை கிராண்ட்ஃபாதர் நடேசையர், மை நேம் இஸ் அம்புஜம், வாட்ஸ் யுவர் நேம் கேட்டிருக்கா. இங்கிலீஷில் பேசியிருக்கா. ஜஸ்ட் இமேஜின். அந்த காலத்தில் ஒரு பிராமண ஸ்திரீ, வைஷ்ணவ ஸ்திரீ. அவள் வந்து மை நேம் நடேசன் அப்படின்னு இருக்கார். தாத்தா வந்து நல்லா பேசுவார். நடேசன் கொஞ்சம் நேரத்தில் இப்போ போயின்னு இருக்கு, செங்கல்பட்டுலாம் தாண்டி பாட்டு போயின்னு இருக்கும்போது அவள் என்ன சொல்கிறாருன்னா, வேர் யூ ஆர் கோயிங் கேட்டிருக்கா. மாதிரி விஜயநகரம் போகிற, அதாவது திருவாரூருக்கு தெர் இஸ் நோ ஸ்டேஷன். விஜயநகரம்ன்ற ஊரில் இறங்கி அங்கேருந்து போனோம். ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் திருவாரூர் வரும். ஸ்டேஷனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஊருக்கும் தள்ளி பஸ்ஸஸ் போய்டும் உள்ள. சார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தள்ளி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஐ நோ பாம் ஹிஸ்ட்ரி, உங்கள் கை காமிங்கோன்னு இருக்கா அந்த அம்புஜம். கை காமிச்சிருக்கார். பார்த்த உடனே இப்போ சி மை ஹேண்டு, உனக்கு எனக்கு தான் பொறுத்து உண்டாகும். தாத்தா இஸ் அ மேரிட் பர்சன். பாட்டி பேர் பவானி, பாட்டி பேர். சின்ன பொண்ணுவோ, பாட்டி வந்து 10 வயசு கூட ஆளை. அந்த காலத்து பால்ய விவாகம் தானே. அத்தை பாட்டி ஆற்றுல இருந்திருக்கா திருவாரூரில். அத்தை பாட்டி, அந்த பவானி பாட்டி, தாத்தா இப்போ அதான் இருந்திருக்கா. குழந்தையெல்லாம் பிறக்கல. அப்போ அப்புறமா 5 குழந்தை பிறந்திருக்காது வேறு. என்னாச்சு, எர்லி மார்னிங் தே ரீச் விஜயநகரம். இந்த 2 பேரும் நடேசேகரும் அம்புஜமும் விஜயநகரம் ஸ்டேஷனில் இறங்கிட்டோடனே இம்மீடியட்லி ஷீ கால் த போர்ட்டர்ஸ் அண்ட் ஆல். இம்மீடியட்லி ஷீ ரெண்டட் ஹவுஸ். பெரிய பங்களா வாடகை எடுத்துட்டா. காத்தாலேயே இதெல்லாம் காலையிலே நடந்துட்டு. ஜஸ்ட் இமேஜின் 120 இயர்ஸ் முன்னாடி நோ கம்யூனிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மோர் ஓவர் சச் அ போல்டு லேடி. அவள் எல்லாம் அழகாகவும் இருக்கா. வெரி போல்டு லேடி. ஷீ செட். அண்ட் எங்கள் ஆத்துக்கார் வந்து இதில் செங்கல்பட்டில் இஸ் அன் அட்வொகேட் ஒய்ஃப். சொல்லிட்டு உனக்கு எனக்கு பொறுத்துட்டார் இல்லையா. தாத்தா அந்த அம்புஜமும் நடேசேகர் அம்புஜம் தே ஸ்டார்டட் லிவிங் டுகெதர் இன் விஜயநகரில் பெரிய பங்களா, கண்ணாடி எல்லாம் வச்சுருக்க பிறகு காம்பவுண்ட் இருக்குது. பிஃபோர் த சன்ரைஸு தே ஸ்டார்டட் லிவிங். அது மாதிரி ஆகி மெட்ராஸ் போகிற பையன் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அத்தை பாட்டியெல்லாம் கவலைப்பட்டு என்ன ஆச்சுன்னு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 வரவே இல்லை. கிட்டத்தட்ட 3 or 4 days அப்புறமா போயிருக்காரு பார். இவர் மட்டும் போயிருக்காரு. அதுக்கு என்ன நடேசா ஏண்டா வரவே இல்லைன்னு அத்தை பாட்டி கேட்டிருக்கா. இல்லை இதாக இருக்குது, பர்ச்சேசிங்லாம் கஷ்டமாயிடுது எல்லாம் சொல்லியிருக்காரு. சமாளிச்சுட்டார். இங்கே போய் இங்கே புது ஒய்ஃப் வந்திருக்காள் பவானி, பழைய அங்கே பாட்டி. அதில் பாட்டி அழாத கிழதான் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கார். ஒரு 3 or 4 days கழிச்சு பிசில் சத்தம் கேம் வந்து என்ட்ரன்ஸு. நான் சொல்கிறது 120 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூரில் கரண்ட் கிடையாது, லாந்தர விளக்கு தான். வாசலில் ஸ்தம்பனுக்கும் மேலே விளக்கு எரியும். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் எனக்கு. தட் லேடி யூஸ் டு கம் பை குதிரை வண்டி. எப்படி வருவானா, பேண்ட் கோட் போட்டுண்டு தலையில் டர்பன் கட்டின்னு வந்து வாசல் விசில் அடிப்பலாம். எஸ் இமேஜின் எப்படி நடந்திருக்கு. விசில் அடிச்சா இவர் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு போகிறேன் போயிட்டு வரான். அப்போ அகைன் 3 days ஆப்சென்ட், அதுக்கு வர மாட்டாரான். இந்த மாதிரிலாம் ஆகி தென் இல்லை. அப்புறம் நடேசேகரை கேட்டிருக்கா அத்தை பாட்டி. அப்புறம் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கார் அவளுக்கு, இல்லை நான் போய் அவளை நாக்க பிடிக்காமல் கேட்டு வரேன்னு சொல்லி அத்தை பாட்டி போயிருக்கா. அவள் போன நேரத்தில் நடேசேகர் அம்புஜத்தோட மடியில் உட்காந்து படுத்துட்டு ஊஞ்சலில் படுத்துட்டுருக்கார். அவள் ஆடின்னு இருக்கா 2 பேரும். பாட்டி போன உடனே அதான் அத்தை பாட்டி
வயசான பண்ணோடனே வாங்க பாட்டி வாங்க உட்காத்தி வச்சவளுக்கு வெள்ளி டம்ளர் காஃபி கொடுத்து சீடை முறுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா சாப்பிட சொல்லி. போன பாட்டி திரும்பி வந்து நடேசனுக்கு அம்புகி தான் பொருத்தமாக்குன்ட்டு ஆற்றுல வந்து திரும்பி எங்கள் இந்த பவானி பாட்டி அட ஆரம்பிச்சிட்டா. சரி அவள் ஆற்று மனுஷாலாம் சொல்லி இவாளும் போய் கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு ஷீ வெக்கேட் த ஹவுஸ் ஷீ வென்ட் டு கும்பகோணம். அவள் பிறந்தாத்துக்கு போயிட்டா அந்த அம்புஜம். தென் எங்கள் தாத்தா வந்து ஆல் த வே யூஸ் டு ட்ராவல் ஃப்ரம் திருவாரூர் டு கும்பகோணம். கும்பகோணத்தை போய் ஒரு வாரம் தான் வருவார் அவர். பிற்காலத்தை குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு ஹி ஷிஃப்டட் இஸ் பிஸ்னஸ் டு போலகம். போலகத்தில் இருந்திருக்கா அக்ரஹாரத்தில். அங்கே வந்து மளிகை கடை செஞ்சார் தாத்தா. இதெல்லாம் இதுக்கு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர் அப்படியே மாறி 4 பொண்கள் ஒரு பிள்ளை இதெல்லாம் பிறந்து அப்படியே ராமபக்தியில் திளைச்சி ஆதிகேச பெருமாள் கோவில் எடுத்து கட்டி ஸ்ரீராம நவமி உற்சவம் பண்ணும்போது கற்பூர ஆர்த்தி போது பிராணம் எடுத்தவருக்கு. ஆனால் முன்னாடி சொல்லுவாராம், அம்புஜா நல்லா அடைச்சா அவள் தான் பார்த்துருந்தேன், என்னை அழிச்சு வந்துட்டாள் எல்லாரும் சேர்த்து எப்படின்னு சொல்லுவாராம் அவர். நாங்கள்லாம் நினச்சிப்பேன். ஜஸ்ட் இமேஜின் 120 இயர்ஸ் முன்னாடி ஒரு லேடிக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் லெவலும் அவள் மரியாதையாக இருந்திருக்கா. தப்பாலாம் சொல்ல முடியாது. நல்லா அவர் நல்லா ஆக்சுவலாக தப்பாக சொல்கிறதாக தான் இவாகிட்டேருந்து வாங்கியிருக்கணும் நல்ல பணத்தெல்லாம். ஷீ ஸ்பெண்ட் ஃபார் ஹிம், ஃபார் தாத்தா. அந்த மாதிரி இருந்து ஹீ லீட் ஹாப்பி லைஃப் வித் ஹர். அப்படிதான் இருந்திருக்கு. நான் அதான் சொல்லுவார், நான் நிம்மதியாக அவரோட இருந்திருப்பேன், நான் என்னை போய் அடித்து பிடிச்சி ஆக்ஷன் விட்டாள் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லுவான். கேள்வி இது. பொம்மைக்கோல் வரும்போதெல்லாம் இந்த அம்புஜம் பற்றி எனக்கு நினைவு வரும். அது எஸ் ஐம் ஷேரிங். திஸ் இஸ் நாட் எ டிவைன் சப்ஜெக்டு. பட் இது பொம்மைக்கோலுன்னு வரும்போது இந்த கோஷா ஊசியில் போட்டக்கூடிய அந்த 10க்கு 10 அந்த இது இந்த படிக்க போகக்கூடியது. நான் தட் வாஸ் கிஃப்டட் பை ஹர். ஷீ இஸ் எ வெரி டேலண்டட் லேடி. ஷீ யூஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் தோஸ் டேஸ் 120 இயர்ஸ் பேக்கு. அப்போ எவ்வளோ போல்ட்னஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ பேப்பர்லாம் பார்க்குறேன் படியலாம். அவள் டீசென்ட் லிவிங் ஷீ வாஸ் லிவிங். அது ஒன்று. ரெண்டாவது கச்சாமுச்சாலாம் போவே இல்லை. அவள் அந்த மாதிரி இருந்து ஸ்பெண்ட் தர் லைஃப். நல்ல தாத்தா போஷிச்சிருக்கா அந்த காலத்தில். அவள் அந்த அன்புடன் அம்புஜான்னு பார்த்த உடனே எங்களுக்கு அதான் ஞாபகம் வரும். பொம்மைக்கோவில் படிக்கட்டு மேலே இப்போ வேஷ்டி தான் போட்டிருக்கேன். அப்போ திருத்தணியில் அங்கே இருக்கும்போது அதை போடுவோம். அப்போ நாங்கள்லாம் போஸ்ட் பண்ணி கேட்டதுனால என் மதர் ஷேர் வித் மீ இதுதான் நடந்தது அதுலேருந்து. அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் இஸ் பின் கட்டு. பசங்கள்லாம் பெருசாக எடுத்து எல்லாம் கேனாட் ஹேவ் த இப்போ இருக்கால யார் யார் இருக்கா அவளுக்கு குழந்தையெல்லாம் இருந்து அது கூட நமக்கு தெரியாது எதுவுமே. there's no contact with them and all. This is the hearsay. Just I'm sharing. அந்த நவராத்திரியில் அந்த ஆல்வேஸ் யூஸ் டு திங்க், ஈவன் மை ஒய்ஃப் ஆல்சோ யூஸ் டு மேக் ஃபன். பாருங்கள் எப்படி இருந்திருக்கா அவள். அந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இவ்வளோ கெட்டிக்காரியாக இருந்திருக்கா. போல்ட்னஸ் ஷீ எக்ஸ்பிரஸ்டு. அவள் ஆத்துக்கார் வந்து அட்வொகேட்டாக இருந்தவர். என்ன இருந்தாலும் ஷீ கேம் அவுட் ஆஃப் இட். நான் மேபி இந்த இதில் வந்து ஒரே ஒரு சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய பேர் இந்த மறைச்சி கல்யாணம் பண்ணுறா. அதான் இம்பார்ட்டன்ஸி இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது காக்கா வலிப்பு இருக்கிற பையனெல்லாம் எப்பிலிப்சி குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா. பையனாலும் சரி பொண்ணாலும் சரி பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ரூலே வந்து எப்பிலிப்சி கல்யாணம் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மேரேஜ் செல்லாதுன்னு இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இது இஸ் ரைட் சான்ஸ் டு ஷேர் வித். நிறைய இது வரங்கள்லாம் வரும்போது அப்பா அம்மா சொல்லவே மாட்டேன்றா அந்த பையனுக்கு மாதிரி இருக்குண்டு. பசங்க ஃபோனில் கண்டுபிடிச்சிடுறா அதை. ஸோ ஆகையினால் அந்த மாதிரி யாராக இருந்தால் அவள் பேரண்ட்ஸ் சொல்கிறேன் நாட் டு அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தோம். ஏன்னா தட் ரொம்ப தப்பான காரியம் அது. அவளை கல்யாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தாம்பத்தியம் ஈடுபட முடியாது அவளால். ஸோ அது மாதிரிலாம் பண்ண சாபத்தில் தான் வந்து முடியும் குடும்பத்துக்கு. ஸோ அதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ ஆகையினால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கல்யாணம்னு ஆரம்பித்தாலே இதெல்லாம் வி ஷுட் திங்க் அபவுட் இட், தென் ஒன்லி வி ஷுட் டிசைடு. இல்லைன்னா கல்யாணம் பண்ணி பல லட்சக்கணக்கில் செலவழித்து அது கடைசியில் வந்து பிரேக் ஆகிடும். இதெல்லாம் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இது நோவே கனெக்டட் வித் தி டிவைன் சப்ஜெக்ட்டு. பட் இந்த சேனலில் வந்து ஆனான்னு சொல்கிறேன். கொலு வச்சதுனால நான் அதை காமிச்சுட்டேன். பட் இது இந்த லைட்டர் வே எடுத்துக்கோன்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.